அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றோம். இப்போ நம்ம பார்க்குறது அக்குபஞ்சர் மெத்தடில் லோவர் பேக் பெயினுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து அரௌண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஒரு கான்செப்ட்டு. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின், லோவர் பேக் பெயின். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து லோவர் பேக் பெயினாக அதிகமாக இளைஞர்கள் முதல் பெரியவர்களை பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால மோர் தென் 8 hours 12 hours 4 hours ரெகுலராக சிட்டிங்லேயே இருக்கும்போது இந்த ஸ்பைனல் கார்டில் கடைசி பகுதியான லம்பார் சேக்ரல் வந்து ஸ்டிப்னஸ் ஆகுது, டிஸ்கில் வந்து பல்ஜிங் ஏற்படுது, கம்ப்ரெஷன் ஏற்படுது. அதனால வந்து அதிகமாக வந்து சிவியராக வந்து பேக் பெயின் வருது. அந்த பேக் பெயின் அதிகமாகி கம்ப்ரெஷன் ஆகும்போது கால் வரைக்கும் அந்த வலிகளை ஏற்படுத்துது. அப்போ ஆரம்ப நிலையிலேயே இந்த லோவர் பேக் பெயின் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லம்பார் 2லேருந்து சேக்ரல் 4 வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த கம்ப்ரெஷன், அந்த டிஸ்க் கொலாப்சிங், டிஸ்க் பல்ஜிங் ஆகுறது இதெல்லாம் இருக்குது. சில பேருக்கு ரைட் சைடில் மட்டுமே அதிக வலிகள் ஏற்படுத்துது, சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏற்படுத்துது, சில பேருக்கு அந்த மிடில் ஆஃப் த லோவர் பார்ட் லம்பார் முடிகிற இடத்துல வந்து வலிகள் இருக்குது. அதனால வந்து பெரும்பாலும் அந்த பேக் பெயினை வந்து நம்ம வந்து பல்வேறு வகையான சிகிச்சை முறை இருந்தாலும் இந்த அக்குபஞ்சர் மெத்தடில் வந்து அக்குபஞ்சர் நீடில் செலுத்தி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதன் மூலம் அந்த இடத்துக்கு வந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்ஷனும் கிடைக்குது. அதன் மூலமாக அந்த வலி நிவாரண பெயின் ரிலீஃப் ஆகிறதையும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி அந்த சொல்லிங் வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை வந்து குறைப்பதற்கும், அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்ஜிங் அப்புறம் அந்த கம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணி முழுமையாக வந்து பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் வந்து 100% வந்து ரிலீஃப் ஆகுது. அதனால வந்து ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது லம்பார் 2லேருந்து சேக்ரல் 5 வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த டிஸ்கில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன விதமான ப்ராப்ளம், ரூட் கம்ப்ரெஷன் இருக்கா, இல்லை நெக்ஸ்ட் வந்து கொலாப் இந்த டேமேஜிங் இருக்கா, இல்லை வந்து பல்ஜிங் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால் போல் அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பேக்கில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடியது நமக்கு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடியது ஜிவி சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வரும்போது GV4, இந்த GV4 அப்படிங்கிறது ஆம்பிளிகேஷனில் பேக் சைடில் சென்டரில் வர்றது. அதுலேருந்து 1.5 சூன் பக்கவாட்டில் வரக்கூடியது UP25 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த UP25, UP27, UP28 இதெல்லாம் வந்து சரௌண்டிங்கில் நீடில் போட்டதுனாலையும் அந்த ஃபேரலாக வரக்கூடிய யூரினரி பிளாடர் மெரிடியனில் நம்ம இது மாதிரி நீடில் போடுறதுனால அந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீடில்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் 1.5 சூனில் போடுவோம். இது போடுறதுனால என்ன ஆகுது, இப்போ போட்டுக்க நீடில்ஸு இந்த பேக்கில் இருக்கக்கூடிய சரௌண்டிங் நீடில்ஸ், அதாவது ஆம்பிளிகஸ் பேக் சைடில் இதிலிருந்து இன்பிட்வீன் வரக்கூடியது இந்த யூரினரி பிளாடர் மெரிடியனும் கவரிங் வெசல்ஸ் மெரிடியனில் அந்த நீடில் அப்ளை பண்ணோம் லோக்கல் பாயிண்டில். அதில் கொடுத்துட்டு இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இந்த சரௌண்டிங்கில் கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் பிளட் சப்ளையும் நல்லா போகிறதுனால அந்த இடங்களில் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறதுனால அந்த பேக் சைடில் வந்து சொல்லிங் பல்ஜிங் இருந்தால் கூட அந்த பல்ஜிங் வீக்கம் குறைவதற்கும், அந்த ரூட் கேஸ் இந்த கம்ப்ரெஷன் இருந்தாலும் அது ரிலீஃப் ஆகிறதுக்கும், வலிகளை குறைப்பதற்கும், அந்த டேமேஜ் ஆன பகுதியை வந்து மீண்டும் வந்து நார்மலை கொண்டு வரதுக்கும் இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் வந்து அற்புதமாக பயன்படும். ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, லம்பார் சேக்ரல்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தகுந்தாற் போல் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை நீடில் செலுத்துறதன் மூலம் அது வந்து ரெக்கவரி ஆகும். அவங்களுடைய உடல்நிலை அந்த பாதிக்கப்பட்ட தன்மைகளுக்கு ஏற்ப அக்குபஞ்சர் பாயிண்டை செலுத்தி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதன் மூலம் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வருவதற்கு அக்குபஞ்சர் சிஸ்டம் வந்து அற்புதமாக பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனும் நாங்கள் வந்து நீடில் போட்டு அதை கொடுத்துருவோம். இதை கொடுக்கறதுனால அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இந்த 4 பாயிண்டில் கொடுத்துருக்கு. இந்த இடம்ல வந்து வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அதனால அக்குபஞ்சர் சிஸ்டத்தில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கவரிங் வெசல்ஸு, யூரினரி பிளாடர், இந்த யூபி சேனல், இந்த பேக்கில் உள்ள சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா லம்பார் சேக்ரலுக்கு வரக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். இந்த ஃபைனல் கார்ட்லேருந்து 1.5 சூனில் வரக்கூடிய யூரினரி பிளாடர், லேட்ரல் 1.5 சூனில் வரக்கூடிய லேட்ரல் பாயிண்ட், அதாவது UP25லேருந்து UP28 வரைக்கும் இடைப்பட்ட பகுதி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கவரிங் வெசல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுனால இந்த ஸ்டிமுலேட் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறதுலேயே பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் இந்த நீடில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அந்த ஸ்டிப்னஸ் இருக்கிறது,
நம்னஸ் இருக்கிறது, கம்ப்ரெஷன் இருப்பது, பெயின் இருப்பது, இதெல்லாம் ரிலீஃப் ஆயிடும். இது ஒரு கோர்ஸா பாதிக்கப்பட்டது தகுந்தாப்புல ஒரு கோர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவரி ஆகி இந்த பேக் பெயின்ல இருந்து நிவாரணம் கிடைப்பதற்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அற்புதமா உதவுது. இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம வந்து வலிகளை குறைத்து நலம் பெறலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இயர்ஸா வந்து அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர்ல ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குபஞ்சர், வர்மா ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அக்குபஞ்சர் படிப்பவர்களும், ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்க விரும்புவரும், வர்மக்கலை படிக்க விரும்புவரும் தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, வர்மா முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்புவரும் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் ரவிச்சந்திரன், 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர், அண்ணா நகர், சென்னை. தொலைபேசி எண் 9444641062 8825545847. நன்றி, வணக்கம்.